திமுக கூட்டணி கட்சிகள் தேநீர் விடுதியை புறக்கணிச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இது மட்டும் இல்ல, தொடர்ந்து இது போன்று பண்ணிட்டு வராங்க. இதை பத்தி இன்றைக்கு வந்து ஒரு தேசத்தினுடைய ஒரு முக்கியமான நாள், குடியரசு தினம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஜனநாயகத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். மாறாக இன்றைக்கு இந்த முக்கியமான நிகழ்வை புறக்கணித்தது மிக வருத்தமான செய்தி. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. சார், நீங்க ராஜ்யசபா சீட் மறுபடியும் கேக்குறீங்களா? இடையும் கிட்ட உங்களுடைய பதவி காலம் நிறைவடைய இருக்கிறது, மீண்டும் கேட்கறது வாய்ப்பு இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே வெற்றி பெற்று ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்கு ஒத்த கருத்தோடு எல்லாம் எங்களுடைய பணியை தொடங்கியிருக்கிறோம். தேர்தலுடைய வெற்றி மிக பிரகாசமாக எங்களுடைய கூட்டணிக்கு தெரிகிறது. அதன் அடிப்படையிலேயே எங்களுடைய முதல் செயல்பாடு அமையும். சார், எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்கீங்க? தொகுதிகளுடைய எண்ணிக்கை, தொகுதியினுடைய பெயரெல்லாம் அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சிகளுடைய குழுக்கள் அமர்ந்து பேசி முடிவெடுக்கப்படும். அதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லப்போகின்ற கூட்டணி, மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற கூட்டணி. அதன் அடிப்படையிலே இன்னும் கட்சிகள் சேருவதற்கான நல்ல சூழல் இருப்பதாகவே நான் நம்புகிறேன். நீங்க திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஓரணியிலே எங்களோடு இணைந்து குறிக்கோளை நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல, குறிப்பிட்ட கட்சி என்பது இல்லாமல் எந்த கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு சேருவதற்கான நல்ல வாய்ப்பு இருக்கிறது.